NCIER என்ற நிறுவனம் ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்விலே இந்தியாவிலே தமிழக அரசுதான் மிக அதிக ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று இந்த நிறுவனம் அந்த ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. The most corrupt government in India is the ADMK government என்று இந்த நிறுவனம் ஆய்வுகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தில் முக்கியஸ்தர்கள் யார் என்று பார்த்தால் இதுல நந்தன் நிலேகானி, முகேஷ் அம்பானி, நைனா லால் கிட்வாய், தேவேஸ்வர் இவர்களெல்லாம் இந்த NCAER நிறுவனத்தின் நிறுவனர்கள். ஆக அதிமுக அரசாங்கத்துடைய நிர்வாகம் மற்றும் ஊழலை பற்றி உலகமே இன்று வியப்பாக மிக மோசமாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள், திமுக அரசாங்கம் கஜானாவை காலி செய்து விட்டார்கள், கடனிலே தமிழ்நாட்டை விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்ன ஜெயலலிதா அவர்கள், அப்பொழுது தமிழ்நாட்டில் நிர்வாக கடன் 1,05,000 கோடியாக இருந்தது. இன்று தமிழ்நாட்டினுடைய நிர்வாக கடன் 2,47,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. ஆக 65 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய நிர்வாக கடன் 1,00,000 கோடி. கடந்த 5 ஆண்டு காலத்திலே ஜெயலலிதாவுடைய நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கத்தினால் தமிழகத்தினுடைய நிர்வாக கடன் கூடுதலாக 1,47,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. ஆக இந்த அம்மையாருக்கு நிர்வாகமும் தெரியாது, எந்த திறமையும் கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த திட்டமும் நிறைவேறவில்லை, எந்த முன்னேற்றமும் நடக்கவில்லை. 21 பெரிய மாநிலங்களில் தமிழகம் 20வது இடத்தில் இருக்கிறது. தொழில் வளர்ச்சியிலே -1.3 விழுக்காடு மைனஸில் போய்க் கொண்டிருக்கிறது. வேளாண் வளர்ச்சியிலே -12 விழுக்காடு சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியிலே இந்த 21 பெரிய மாநிலங்களில் 20வது இடத்தில் இருக்கிறது. 3.1 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 7.1 விழுக்காடு. மக்கள் மீது அக்கறை இல்லாத ஜெயலலிதா, மக்களை சந்திக்காத ஒரு முதலமைச்சர், வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு முதலமைச்சர், ஓய்வு பெற்ற 3 அதிகாரிகளை வைத்து நிர்வாகம் செய்கின்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு தேவைதானா? இவர்கள் தொடர வேண்டுமா என்று இந்த கேள்வி மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது, அப்பொழுது கூட மக்களை சந்திக்க முடியாத ஒரு முதலமைச்சர், நிர்வாக திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர், ஊழல் செய்கின்ற ஒரு முதலமைச்சர், எதற்கு அமைச்சர்களை மாதாந்திரம் மாற்றுகின்ற
எதற்கு மாற்றுகிறார் என்று அவருக்கு யாருக்கும் தெரியாத அப்படி ஒரு முதலமைச்சர், ஒரு நிர்வாகம்.